அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டார்டர்ஸ். SBA PO மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது அலிகேஷன் மிக்ஸ்சர். ஓகேவா? அலிகேஷன் மிக்ஸ்சர் சாப்டர்லேருந்து வந்த மெயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஓகே, கொஸ்டின்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் அலிகேஷன் மிக்ஸ்சர் சாப்டர் பற்றி சொல்லிடலாம். ஓகே, போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அலிகேஷன் மிக்ஸ்சரில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அந்த அலிகேஷன் மிக்ஸ்சர் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த அலிகேஷன் மிக்ஸ்சர் இந்த ரூல் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு என்னென்ன கொஷின்ஸ்லாம் அதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த அலிகேஷன் மிக்ஸ்சர் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணலாம். பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதை எல்லாத்துலேயுமே இந்த அலிகேஷன் மிக்ஸ்சரோட செயின் ரூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரூல் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த பக்கம் ஹையர் அப்படியே கம்மியாகிட்டே போகும், இந்த பக்கம் லோயர். ஓகேவா? இங்கே ஒரு ஐட்டம் இருக்கும், இங்கே ஒரு ஐட்டம் இருக்கும். எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நடுவில் வந்துருக்கிறது மீன், நடுக்கும் பொதுவானது. இந்த பக்கம் நம்மளுக்கு இங்கேயும் கிடைக்கக்கூடாது, கிடைக்கக்கூடியது மேக்ஸிமம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இதில் தான் கிடைக்கும். ரேஷியோஸில் கிடைக்கும். இந்த பக்கம் இங்கே இஸ்ட்டு போட்டு வர மாதிரி வரும். இதில் என்ன வேணாலும் நம்மளுக்கு வேல்யூஸ் வரலாம். இப்போ வந்துட்டு மிக்சர்ஸ், ஆசிட் வாட்டர் மிக்சர், மில்க் அண்ட் வாட்டர் மிக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது என்ன ரேஷியோவில், இங்கே ஒரு பர்டிகுலர் லிட்டர்ஸ்லேயோ எம்எல்லையோ நம்மளுக்கு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் வந்து ரேஷியோவில் கிடைக்கும். ஓகே, ப்ரைஸாக இருக்கும், கேஜிஸாக இருக்கும், வெயிட் யூஸ் பண்ணோன்னா கேஜிஸ், மிக்சர்ஸ் கேஜிஸாக இருக்கும், இல்லை லிட்டர்ஸில் இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இங்கே கிடைக்கிறது பார்ட்ஸ், 3 parts, 5 parts அந்த மாதிரி தான் கிடைக்கும். சரியா? இது எப்படின்னா இங்கே என்ன இருக்கோ, இங்கே லிட்டர்ஸில் இருக்கோ இல்லை கேஜிஸில் இருக்கோ நமக்கு தெரியாது, இல்லை ரேட்லேயும் இருக்கலாம் இங்கே. ஓகேவா? லிட்டர்ஸ், கேஜிஸ், ரேட், இந்த ரெண்டுமே சேமாக இருக்கணும். ரெண்டுமே லிட்டர்ஸில் இருக்கணும், ரெண்டுமே கேஜிஸில் இருக்கணும், இல்லை ரெண்டுமே ரேட்டில் இருக்கணும். இங்கே இருக்கிறது வந்து மீன். இப்போ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 20 rupees ரேட்டில் இருக்க ஒரு அரிசி, இங்கே வந்து 30 rupees ரேட்டில் இருக்க அரிசி. இப்போ இந்த ரெண்டு அரிசியை மிக்ஸ் பண்ணி 35 rupeesக்கு விற்க போகிறாங்க. ஓகேவா? 35 rupeesக்கு விற்க போகிறாங்க அப்படின்னா அதுதான் மீன் ப்ரைஸ். இந்த இடத்துல இந்த மீன் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, 35 rupees விற்க போகிறாங்க அப்படின்னா இந்த இதில் 35 minus 35, இங்கே 20 minus 35 என்ன கிடைக்கும்? சாரி, 35 minus 20, 35 minus 20, 15. ஸோ 5:15. ஸோ 1:3. இங்கே ரேஷியோஸ் ப்ரொபோர்ஷன் தான் நமக்கு நிறைய ப்ளே ஆகும், ரேஷியோஸ்லாம் கிடைக்கும். 1:3. ஸோ இந்த அரிசி வந்து 1 பார்ட்டும், இந்த 30 rupees அரிசி 3 பார்ட்ஸும், இந்த 20 rupees அரிசி வந்துட்டு 1 பார்ட்டும் எடுத்துக்கிட்டீங்க, எடுத்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மிக்சரை நீங்கள் 35 rupeesக்கு விற்கலாம். ஓகேவா? இது வந்துட்டு ரேட்டுக்கு. அதே மாதிரி லிட்டர்ஸ், கேஜிஸ், இப்போ மிக்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 20% ஆஃப் ஆசிட் இருக்கிற ஒரு மிக்சர், இங்கே 30% ஆஃப் ஆசிட் இருக்கிற ஒரு மிக்சர். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு 25% மிக்சர், 25% ஆசிட் இருக்கிற மிக்சர் நம்மளுக்கு வந்துட்டு வேணும். இப்போ இதில் இந்த ஒரு பர்டிகுலர் மிக்சர் 20% ஆசிட் இருக்குது, 20% ஆசிட் சொல்யூஷன், இது 30% ஆசிட் சொல்யூஷன். நம்மளுக்கு 25% ஆசிட் சொல்யூஷன் வேணும். ஸோ 30% minus 25% 5, இங்கே 20 minus 25% 5. ஸோ இங்கே ரெண்டுமே நமக்கு சேம் ஆகிடுச்சு. அப்போ இங்கே 22ன்னு வச்சுக்கோமா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1:1. ஸோ இதுலேருந்து 20% ஆசிட்லேருந்து ஒரு பார்ட்டு, 30% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு 25% ஆசிட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வேறு நம்பர் எடுத்துக்குவோம். இதில் வந்துட்டு இந்த மீன் வந்துட்டு வேறு எடுத்துக்கலாம், 10% எடுத்துக்கோமா. இங்கே 10% எடுத்துக்குவோம். ஸோ 20% ஆசிட் சொல்யூஷன் அண்ட் 30% ஆசிட் சொல்யூஷன் இருக்குது. நம்மளுக்கு 10% ஆசிட் சொல்யூஷன் வேணும். ஸோ 30 minus 10 வந்து 20, 20 minus 10 வந்து 10. ஸோ 20:10, 2:1. ஸோ இந்த ஆசிட் 20% ஆசிட் சொல்யூஷன்லேருந்து 2 parts அண்ட் இந்த 30% ஆசிட் சொல்யூஷன்லேருந்து 1 part எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆசிட் சொல்யூஷன் கிடைக்கும். சரியா? 10% ஆசிட் இருக்கிற சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோதான்.
இதுதான் வந்து இந்த செயின் ரூல். இது இந்த 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 ரூல் வந்து இது அலிகேஷன் மிக்சர் ரூல். இந்த ரூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டைம் அண்ட் ஒர்க், பை கன்சிஸ்டன்ஸ், சிம்பிளிட்டிஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்துலேருந்துமே கொஸ்டின் வரும். நீங்கள் இந்த ரூல் அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சாரி, செயின் ரூல்னு சொல்லிட்டேன். ரூல் தான் இது வந்து அலிகேஷன் மிக்சர் ரூல். ஓகேவா? இதை தவிர்த்து 2 மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது அலிகேஷன் மிக்சர் ரூல்லேனே வச்சுக்கோங்க பேர். நம்ம பார்த்துட்டோம். 2வது மெத்தட் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் 3rd ஒரு மெத்தட் இருக்கு, ஃபார்முலா மெத்தட். இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த ஃபார்முலா மெத்தடுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அதான் டிஃப்ரென்ஸ் சொல்றேன். சரியா? இந்த ஃபார்முலா மெத்தடுக்கு ஒரு லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, இது ஒரு பர்டிகுலர் மிக்சர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் மிக்சரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம், அதை இன்னொரு குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்டுன்னு ஒரு டைப் இருக்கு. இப்போ XML ஆஃப் மிக்சரை ரிமூவ் பண்ணிட்டு XML ஆஃப் வாட்டர், ஆசிட் இல்லை ஆயில் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த XML ஆஃப் மிக்சரை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ஒரு XML ஆஃப் வாட்டரோ ஆசிடோ ஆயிலோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம், இதை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா இந்த குவான்டிட்டி வந்து சேமாக இருக்கணும். XML ஆஃப் மிக்சர் எடுத்தால் அது XML ஆஃப் அதர் சொல்யூஷன் வந்துட்டு ஆட் பண்ணணும். இந்த ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்ட் வந்து சேமாக இருக்கணும். ரிமூவ் பண்ணுற குவான்டிட்டியும் ரீப்ளேஸ் பண்ணுற குவான்டிட்டியும் சேமாக டிட்டோவாக இருந்தால் தான் இந்த ஃபார்முலா மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வேரஸ் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்துட்டு ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்டு ஈக்குவலாக இல்லைனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடை நம்ம அப்ளை பண்ணலாம். ரிமூவ்ட் அண்ட் ரிமூவ்டும் ரீப்ளேஸ்டும் ஈக்குவலாக இல்லைனாலும் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபார்முலா மெத்தடுக்கு ஒரு சின்ன லிமிடேஷன் இருக்குது. என்னன்னா ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்டு சேமாக, ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ் குவான்டிட்டி சேமாக அந்த மட்டும் தான் நீங்கள் இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண முடியும். என்ன ஃபார்முலாங்கிறத பார்க்கலாமா? ஃபார்முலா மெத்தட் பாருங்க. ஃபைனல் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் குவான்டிட்டி bracket 1 minus of x minus x divided by c the whole power t. இங்கே tங்கிறது number of times. எத்தனை டைம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் குவான்டிட்டியை நம்ம வெளியே எடுத்துட்டு எத்தனை டைம் அந்த பர்டிகுலர் குவான்டிட்டியை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரியா? இப்போ XML ஆஃப் மிக்சர் வந்துட்டு வெளியே எடுத்து திருப்பி XML ஆஃப் ஆசிடோ வாட்டரோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது வந்து திருப்பி செகண்ட் டைம் அகெயின் பண்ணுறோம் அப்படின்னா 2 டைம்ஸ் இந்த டீயோட வேல்யூ 2 ஆயிரும். திருப்பியும் பண்ணுறோம் 2 டைம்ஸ் அகெயின் இட் இஸ் ரிப்பீட்டட் ஃபார் 2 டைம்ஸ் அப்படின்னா கொஸ்டினை கொடுத்துருப்பாங்க. அகெயின் இட் இஸ் ரிப்பீட்டட் ஃபார் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் சம்திங் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டீயோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். 2ஆவோ இல்லை 3ஆவோ 4ஆவோ எத்தனை டைம் ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அத்தனை டைம் தான் இந்த டீ அதை இங்கே போடணும். இங்கே சிங்கிறது கெப்பாசிட்டி. இப்போ ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் ஆசிடா இல்லை வாட்டரா இல்லை ஆயிலா அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதோட இதை தான் நீங்கள் இதில் போடணும். அதோட இனிஷியல் குவான்டிட்டியை தான் நீங்கள் இதில் போடணும். சரியா? புரியுதா? ஸோ சிங்கிறது கெப்பாசிட்டி, எக்ஸுங்கிறது ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்டு குவான்டிட்டி. என்ன எவ்வளோ குவான்டிட்டி ரிமூவ் பண்ணுறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வேல்யூ வந்து அதுதான் எக்ஸ். இது வந்து சேமாக தான் இருக்கணும். ஃபார்முலா மெத்தடுக்கு ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் சேமாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு என்னன்னா இப்போ ஒரு கொஸ்டின் வச்சுக்கோங்க. 20 ml ஆஃப் ஆசிட், அதில் 4 ml ரிமூவ் பண்ணிட்டாங்க, இஸ் ரிமூவ்ட் அண்ட் ரீப்ளேஸ்டு பை 4 ml ஆஃப் வாட்டர். இட் இஸ் ரிப்பீட்டட் for 2 times. சரியா? இப்படி வச்சுக்கோ. ஓகே, இட் இஸ் ரிப்பீட்டட் ஃபார் 2 times. இட் இஸ் ரிப்பீட்டட் ஒன்ஸ் அகெயின் அப்படி வச்சுக்கலாம். இப்போ 2 times டீயோட வேல்யூ 3 ஆயிரும். இட் இஸ் ரிப்பீட்டட் ஃபார் ஒன்ஸ் அகெயின் இன்னொரு இடம் மட்டும் வச்சுக்கலாம். இட் இஸ் ரிப்பீட்டட் அகெயின். இந்த ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ் வந்து திருப்பியும்
ரிப்பீட் ஆகுது. கொஸ்டின் புரியுதா? 20 ml ஆஃப் ஆசிட் மிக்சரில் 20 ml ஆஃப் ஆசிட்ல 4 ml ஆஃப் ஆசிடை வெளியே ரிமூவ் பண்ணிட்டு 4 ml ஆஃப் வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. திருப்பி இதை இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறாங்க. இட் இஸ் ரிப்பீட்டட் அகைன், ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்ட் அகைன். சரியா? அப்போ இதை எப்படி பண்ணுறது ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அப்படின்னா, இந்த 20 ml ஆஃப் ஆசிட்ல 4 ml ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போது 16 ml ஆஃப் ஆசிட் இருக்கும். 16 ml ஆஃப் ஆசிட், வாட்டர் வந்து 4 ml ஆட் பண்ணுறாங்க. புரியுதா? 20 ml 4 ml ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது வந்து 20 minus 4 வந்து 16. ஸோ 4 ml ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 16 அந்த பர்டிகுலர் கண்டெய்னரில் 16 ml ஆஃப் ஆசிடும் 4 ml ஆஃப் வாட்டரும் இருக்குது. இந்த 16:4க்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இது 4, இது 1. கரெக்டாக ரேஷியோ கரெக்டாக இருக்கா? ஸோ 16:4க்கு ரேஷியோ போட்டோம்னா எப்படி கிடைக்கும்? 4:1 கிடைக்கும். ஸோ இந்த ஆசிட் வந்து 5 பார்ட்ஸில் 4 பார்ட் இருக்கு. வாட்டர் வந்து 5 பார்ட்டில் 1 பார்ட் இருக்கு. புரிஞ்சா? ஸோ இந்த பர்டிகுலர் மிக்சரில் 5 பார்ட் எடுத்தீங்கன்னா அதில் 4 பார்ட் ஆசிட் இருக்கும். இந்த மிக்சரில் 5 பார்ட் ஆஃப் சம்திங் எடுத்தீங்கன்னா அதில் 1 பார்ட் வந்து வாட்டர் இருக்கும். ஓகேவா? 4 ml ஆஃப் மிக்சரை எடுத்துட்டு திருப்பி 4 ml ஆஃப் வாட்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதான் மீனிங். இப்போ 4 ml ஆஃப் மிக்சரை நம்ம வெளியே எடுக்கணும். 4 ml ஆஃப் மிக்சர் எப்படி வெளியே எடுக்கிறது? நம்ம 4/5 into 4 ml ஆஃப் மிக்சர் வெளியே எடுக்கிறாங்க. ஸோ அதை வெளியே எடுக்கக்கூடிய குவான்டிட்டி தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சரியா? ஸோ குவான்டிட்டி டு பி டிடெக்டட், ஏன்னா நம்ம வெளியே எடுக்க போகிறோம். சரியா? ஸோ அதே மாதிரி வாட்டரில் நம்ம எப்படி எடுக்க போகிறோம்? வாட்டரில் ஒரு 5 பார்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் 1 பார்ட் வாட்டர் இருக்கும். ஸோ அதில் 4 ml தான், 4 ml ஆஃப் மிக்சர் தான் எடுக்கிறோம். அந்த மிக்சர் 4 ml மிக்சரில் 5ல் 1 பார்ட் வந்து வாட்டர் இருக்குது. நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய 4 ml ஆஃப் மிக்சரில் 5 பார்ட்டில் 4 பார்ட்டு ஆசிட் இருக்குது. சரியா? ஸோ நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி 16/5 பார்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் 4/5 பார்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த 16 ml ஆஃப் ஆசிட்ல 16/5 பார்ட் வந்துட்டு நம்ம மிக்சர் அந்த மாதிரி வெளியே எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த 4 ml ஆஃப் வாட்டரில் 4/5 பார்ட்டை வெளியே எடுக்கிறோம். இங்கே போடவா? ஸோ 16 minus of 16/5, 4 minus of 4/5 plus 4. ஏன் ப்ளஸ் 4 போடுறோம்? ஏன்னா 4 ml ஆஃப் மிக்சரை வெளியே எடுத்துட்டு 4 ml ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? 4 ml ஆஃப் மிக்சர் இஸ் ரிமூவ்ட் அண்ட் 4 ml ஆஃப் வாட்டர் இஸ் ரீப்ளேஸ்ட். இதை திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இல்லையா? நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் போட்டது வந்துட்டு பண்ணியாச்சு. இது வந்து செகண்ட் டைம். ஓகே, திருப்பி ரிப்பீட் பண்ணாங்களா, அதோட குவான்டிட்டி இப்போ கண்டுபிடிக்க போகிறது நம்ம. ஸோ 16 into 5 என்னது நம்மளுக்கு? 80 minus of 16/5. So 20 minus 4 plus 20 divided by 5. கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஆசிட் இங்கே பேலன்ஸ் ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் என்ன இருக்கும் நம்மளுக்கு? 80 minus 16, 64/5. அண்ட் வாட்டரோட குவான்டிட்டி 20 plus 20, 40 minus 4, 36/5. இதுதான் வந்து ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் அண்ட் ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்துட்டு டோட்டலாக ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆசிட் மட்டும்தான் இருந்தது, அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணோம். இப்போது இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் அண்ட் ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஆசிட் இருக்குது. அப்போது இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் நம்ம 20 எடுத்துக்கிட்டோம். 20 ml ஆஃப் ஆசிடில் தான் நம்ம 4 liters ஆஃப் 4 ml ஆஃப் ஆசிட் எடுத்துகிட்டு 4 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ 20 ml ஆஃப் ஆசிட் இஸ் டு 60. ஃபைனல் குவான்டிட்டி என்னது ஆசிடுக்கு? 64/5. ஸோ இந்த இனிஷியல் குவான்டிட்டிக்கும் ஃபைனல் குவான்டிட்டிக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா இங்கே 100, இங்கே 64. அப்போ இங்கே என்ன போடலாம் நம்ம? 5:4 is the ratio.
புரியுதா? சில கொஷின்ஸில் கேட்கலாம் இந்த மாதிரி ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் டு த ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இதை கண்டினியூ பண்ணி ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? இல்லை ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் ஆசிட் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 64/5 கூட நீங்கள் நிப்பாட்டிடலாம். ஓகே, சரி. இப்போ இதையே நம்ம ஃபார்முலா மெத்தடில் போட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபார்முலா மெத்தடில் இது போட்டு பார்க்கலாம். சரியா? ஃபார்முலா என்னது? ஃபைனல் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு initial quantity 1 minus x by c the whole power t. Final quantity of acid நம்ம கண்டுபிடிக்க போறோம். Initial quantity of acid வந்து நமக்கு 20 ன்னு நமக்கு தெரியும். So 1 minus of x வந்து xங்கிறது quantity which is removed and replaced. அது வந்து நமக்கு 4 ன்னு வச்சுக்கணும். So capacity of the total capacity வந்து 20 தான். So t வந்து ரெண்டு டைம் பண்ணிக்கணும் நம்ம இந்த இதை. சரியா? So 20 into 20 16/20 into 16/20 மேலே ஸ்கொயர் இருக்கு இல்லையா? போட்டிங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு? 64/5. ஸோ 64/5 64/5 ml ஆஃப் ஆசிட் தான் ஃபைனல் குவான்டிட்டி. ஓகே, இதே தான் நம்ம இதிலே கண்டுபிடிச்சிருந்தோம். ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம இதுதான் கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகே, சரி. இப்போ நம்ம ஜென்ரலாக வந்துட்டு என்னென்ன மெத்தடில் அலிகேஷன் மிக்சர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ரூலை அந்த எக்ஸ் மாதிரி போட்டு பண்ணுற ரூல், அப்புறம் ட்ரெடிஷ்னல் மெத்தட், அப்புறம் ஃபார்முலா மெத்தட். ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கும் ஃபார்முலா மெத்தடுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஒரு லிமிடேஷன் இருந்தது நம்ம பார்த்தோம் எப்படிங்கிறத. சரியா? சரி, இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. A right circular cylinder vessel was filled with water and milk and water in the ratio of 4:5. If x ml of mixture was sold and replaced with x ml of pure milk. x ml of mixture வந்து sold அப்படி x ml of mixture வித்திருக்காங்க and replaced with the same quantity of x ml of pure milk. Then the ratio of milk to water in the final mixture becomes 57:60. The quantity of mixture sold is 108 ml less than the initial quantity of mixture in the vessel. The quantity of mixture sold is 108 ml less than the initial quantity. So initial quantity minus 108 போட்டிங்கன்னா அதுதான் வந்துட்டு quantity sold. இந்த quantity sold தான் replaced. புரியுதா என்ன சொல்றேன்னா? The quantity of mixture sold is 108 ml less than the initial quantity. அதனால initial quantity ல இருந்து 108 ml மைனஸ் பண்ணிட்டு போட்டிருக்கேன். ஸோ அதுதான் quantity sold, அதுதான் replaced, அதுதான் xml of mixture was sold கொடுத்துருக்காங்க இல்லையா? And xml of is replaced with xml of pure milk. Replaced with milk. பண்ணா அதோட ஃபைனல் குவான்டிட்டி replaced with milk பண்ணா அதோட ஃபைனல் குவான்டிட்டி 57:60 இருக்கா. மிக்சரில் மில்க்கும் வாட்டரும், மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ வந்து 4:5. இந்த 4 parts 5 partsன்னு எடுத்துக்குவோம். ஏன்னா அது அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். 4 parts 5 parts எடுத்துக்கலாம். If x ml of mixture was sold and replaced with x ml of pure milk. Removed and replaced சேம் தான். Removed is equal to replaced. ஓகேவா? சரி. ஸோ ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணணும். அப்படி தானே இந்த குவான்டிட்டிலேருந்து இந்த ரிமூவ் பண்ணணும். கூட வந்து 4/9, வாட்டரோட வந்து 5/9 குவான்டிட்டி. ஏன் 9 பார்ட்டில் 4 part மில்க் இருக்குது, 9 பார்ட்டில் 5 part வாட்டர் இருக்குது. நான் பிபி ஏன் போடலை, ஏன்னா பிபி கேன்சல் ஆயிரும். ஸோ 4/9 5/9 அப்படி எழுதியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணுவோம் நம்ம இதிலேருந்து. எவ்வளோ குவான்டிட்டி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 4/9 ஆஃப் XML quantity. XML of mixture is taken out. XML of mixture நான் 9A எடுத்துக்கிறேன். சரியா? 9A எடுத்துக்குவோம், இல்லைன்னா 9A எடுத்துக்கலாமா? சரி, 9A எடுத்துக்கிறேன். 9A எடுத்துக்கிறேன். ஏன் 9A எடுத்துக்கிறேன்னா இந்த 9 வந்து கேன்சல் ஆயிரும். 9 கேன்சல் ஆயிரும், நம்ம ஹோல் நம்பர் கிடைக்கும். அதனால 9A எடுத்துக்கிறேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ 9A. ஸோ 5/9 into 9A. இதுவும் அடியாயிரும், இதுவும் அடியாயிரும். சரியா? அடியானதுக்கப்புறம் இந்த குவான்டிட்டி மைனஸ் பண்ணணும். 4 parts ஆஃப் மில்கில் 4A part ஆஃப் குவான்டிட்டியை நம்ம வெளியே எடுத்துட்டு
திருப்பி சேம் அதே xml of pure milk is added replaced அப்படின்னா xml of milk என்னது நம்ம 9A எடுத்துருக்கோம். ஸோ 9A சரியா. அதே மாதிரி இங்கே 5 part of waterல 5A part of மிக்சரை வெளியே எடுத்துருக்கோம். ஓகேவா. சரி, இப்போ இப்படி வெளியெடுத்த குவான்டிட்டி எதுக்கு ஈக்குவல்? 57:60க்கு ஈக்குவல். அப்போது நம்ம அதை ஈக்குவேட் பண்ணி போடலாமா? ஸோ இங்கே -4A இருக்குது, +9A இருக்குது. ஸோ +5A ஆயிரும். 4P + 5A இது மில்கோடது டிவைடட் பை வாட்டரோடது தான் இருக்குது. 5P - 5A இஸ் ஈக்குவல் டு 57:60. இப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 4P + 5A 5 காமனாக இருக்குது, வெளியே எடுத்துட்டோம்னா P - A இஸ் ஈக்குவல் டு 57 டிவைடட் பை 60. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் 2 வேரியபிள் இருக்குது, P இருக்குது, A இருக்குது. நம்மளுக்கு ரெண்டில் எதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். எதாவது ஒன்று இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன வேணும்? இன்னொரு ஈக்குவேஷன் வேணும். அந்த ஈக்குவேஷன் நம்ம இதுலேருந்து பண்ணலாம். பாருங்கள், இனிஷியல் -108 is equal to quantity sold. quantity sold அதாவது ரீப்ளேஸ்ட் எவ்வளவுன்னு எடுத்துருக்கோம், நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அந்த எக்ஸோட வேல்யூ என்னது? 9A. அப்போ இனிஷியல் குவான்டிட்டி வந்து 4 part plus 5 part which is 9 parts. இதுதான் இனிஷியல் குவான்டிட்டி. கரெக்டா? ஸோ 9 இதில் எழுதுவா. ஸோ 9 part minus 108 is equal to quantity sold which is replaced. அது என்னன்னா XML வந்து 9A. So 9P minus 9A is equal to 108. P minus A is equal to 12. Okay, இந்த 9 காமன் எடுத்து கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். So P minus A is equal to 12. ஸோ உங்களுக்கு இங்கே P minus A is equal to 12 கிடைச்சிருச்சு. அந்த வேல்யூவை நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் இந்த P minus A is equal to 12 அப்படிங்கிற வேல்யூவை நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? இங்கே 5 into 12 கிடைக்கும். P minus A is equal to 12. ஸோ 5 into 12 வந்து 60. கரெக்டாக? அப்போது P plus Aக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். நினச்சிக்கிறேன். ஸோ இந்த குவான்டிட்டி மேலே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? இந்த வேல்யூவை மேலே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4P plus 5A. 4P plus 5A is equal to 57:60. கீழே வந்து 5 into P minus A. இந்த P minus A க்கு பதிலாக நம்ம 12 சப்ஸ்டியூட் பண்ணணும். 4P plus 5A is equal to 57 into எவ்வளவு? 60. இங்கே என்ன இருக்கு நம்மளுக்கு? இங்கே 12 வரும். P minus A is equal to 12. 5 into 12 60. ஸோ 60 இங்கே மேலே கொண்டு வந்தாச்சு. ஸோ 57 into 60. இந்த 60 நம்ம இந்த கொண்டு வரணும். அப்படின்னா உங்களுக்கு இந்த 60யும் இந்த 60யும் கேன்சல் ஆயிரும். ஸோ 4P plus 5A is equal to 57 இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் P plus A ஒரு ஈக்குவேஷன் தான் இருப்பாருங்க. P minus A is equal to 12. இதே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். P minus A is equal to 12. ஸோ நம்ம இதை 5 ஆலையோ இல்லை 4 ஆலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதோ ஒன்று அடியாகணும். இங்கே நெகட்டிவ் சிம்பிள் வந்து ஏக்கு இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து 5 ஆலையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 5P 5A 60. 5 into 12 60. 9P is equal to 117. 9 part அப்படிங்கிறது நமக்கு என்னதுப்பா? ஞாபகம் இருக்கா? 9 பார்ட்டுங்கிறது என்னன்னு சொல்லிட்டு? 9 part என்னது? டோட்டல் இனிஷியல் குவான்டிட்டி. டோட்டல் இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் த மிக்சர். அதான் நம்ம 9 பார்ட்னு எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இனிஷியல் குவான்டிட்டி என்னது? 117 ml. 1 part of mixture என்னது நம்மளுக்கு? 117 divided by 9 போட்டிங்கன்னா 1 part of mixture என்ன வரும் நம்மளுக்கு? இங்கே வந்து 2, ஸோ 3. ஸோ 1 part வந்து 13 ml. புரிஞ்சா? 13 mlங்கிறது 1 part. இனிஷியல் குவான்டிட்டி total quantity 117 ml. 1 part 13 ml. அப்போ மில்கோட இனிஷியல் குவான்டிட்டி என்னது? 4 parts. கரெக்டா இல்லையா? 4 parts எங்க இருக்கு? 4 parts of milk and 5 parts of water. So 4 into 13 initial quantity of water 5 into 13.
என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? (52 ml) வந்து initial quantity of milk, 65 ml initial quantity of water. புரிஞ்சா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சா நம்ம உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ பியோட வேல்யூ நமக்கு கிடச்சிச்சு. P minus A is equal to 12 நம்ம வச்சுருந்தோம். ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்னது? P minus 12. P minus 12 என்னது? 13 minus 12 1. ஏயோட வேல்யூ வந்து 1. நம்ம XML of mixture is sold and replaced with pure milk சொன்னோம். அந்த XML என்னன்னு வச்சுருந்தோம்? நம்ம 9Aன்னு வச்சுருந்தோம். ஸோ 9 into 1 9. So 9 ml of mixture was sold and 9 ml of pure milk is replaced. ஓகேவா? இந்த 9 ml of mixture வந்து சேல் ஆயிருக்கு. அடுத்து சேம் இந்த 9 ml of pure milk வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணி ஃபைனல் குவான்டிட்டி என்னது? 57:60 நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இனிஷியல் குவான்டிட்டி 117ல மில்க் அண்ட் வாட்டர். மில்க் வந்து 52 ml, வாட்டர் வந்து 65 ml. இதில் 9 ml ரீப்ளேஸ் பண்ணிட்டு ப்ளஸ் 9 ml ஆஃப் மில்க்கு ஆட் பண்ணினா நம்மளுக்கு 57:60 ரேஷியோ கிடைக்கிது. அப்படின்னா இப்போ பாருங்கள், 9 ml ஆஃப் மிக்சரை வெளியே இந்த 117 ml ஆஃப் டோட்டல் மிக்சரில் 52 ml ஆஃப் மில்க்கும் 65 ml ஆஃப் வாட்டரும் இருந்திருக்கு. அதில் 9 ml ஆஃப் மிக்சர் வெளியே எடுத்துகிட்டு ப்ளஸ் 9 ml ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் மிக்சர் வந்து இந்த 57:60 கிடச்சிருக்கு. அப்போது மில்க் வந்து 5 ml இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வாட்டர் வந்து 5 ml டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? புரிஞ்சா? அவ்வளோதான். இப்போ கொஷின் போகலாம். இது வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம இது போட்டிருக்கோம். புரிஞ்சா? சரி, கொஸ்டின் பாருங்க. If 3x ml of mixture was sold and x/3 ml of milk and 2x ml of water is added in the vessel, then how much volume of vessel is filled in centimeter cube? 3x, x ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம 9 கண்டுபிடிச்சோம். கரெக்டா? x ஓட வேல்யூ 9 தானே? இதான் பாருங்க, x ஓட வேல்யூ வந்து 9 ml. So 3 into x வந்து 9, 3 into x வந்து 3 into 9, 27 ml of mixture was sold and x/3 ml of milk is added. Okay, so total initial quantity என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. Initial quantity of milk 52, initial quantity of water 65. 52, 65. So இந்த 52ல இதோட ரேஷியோ நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி இதில் 4 parts ஆஃப் மில்க் இருக்கு, 5 parts ஆஃப் வாட்டர் இருக்கு. இந்த 52:65 ரேஷியோ வந்து 4:5. கரெக்டா? ஸோ அந்த ரேஷியோ நான் எடுத்துக்கிறேன். 4/9. அப்போ டோட்டல் வந்து என்னது? 9 பார்ட் தான். டோட்டல் வந்து 9 பார்ட். நம்ம அதையும் பார்த்து கண்டுபிடிச்சிருந்தோம். 9 பார்ட் இல்லை. ஸோ 9 பார்ட்ஸில் 4 parts மில்க்கு, அதில் 27 ml வந்து வெளியெடுக்கிறாங்க. 4/9 part of 27 ml of mixture is taken out. அப்படின்னா 52ல மில்க்ல இருந்து இவ்வளோ பார்ட் ஆஃப் மில்க் வந்து வெளியே போகுது. அதே மாதிரி இங்கே 65 minus of 5/9 of 27. 65 ml of வாட்டரில் 5/9 part of 27 ml of மிக்சர் வந்து வெளியே போக போகுது. இதில் என்ன ஆட் ஆகுது அப்படின்னா ப்ளஸ் 2x ml of water is added in the vessel and x/3 ml of milk is added. So x/3 ml of milk is added and 2x ml of water is added. புரிஞ்சுலப்பா? So 9 into 3 27, 9 into 3 27, 4 into 3 12. So 52 minus 12 plus x/3. X வந்து 9, so
3 into 3 9, so 65, 9 into 3 27, so 15, 5 into 3 15, 65 minus 15 plus 2 into 9, x வந்து 9 தானே 18. சரியா? ஸோ இங்கே 43, இங்கே வந்து 50 plus 18. எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ண வேண்டியதான். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, how much volume of vessel is filled in centimeter cube. டோட்டலாக வெசலோட வெசல் எவ்வளோ வால்யூம் ஆஃப் லிக்விட் மிக்சர் இருக்குன்னு கேட்டுட்டாங்க. அப்படியே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 6 plus 5 so 111. So 111 centimeter cube is the answer. Option B is the correct answer. ஓகேவா? சரி, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Find the quantity of milk in the final mixture. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Find the quantity of milk in the final mixture. Final mixtureல milkோட quantity என்னது இந்த இருக்கு பாருங்க, கண்டுபிடிச்சிருக்கோம். Final quantity of milk வந்துட்டு 57. Answer 57 ml. Okay. Third question பாருங்க. If the radius of the vessel is 0.7 cm and 37 cm cube of the vessel is empty, then find the height of the vessel. 37 cm cube of the vessel வந்து empty-ஆ இருக்கா. ரேடியஸ் ஆஃப் வெசல் கொடுத்துட்டாங்க, ஹைட் ஆஃப் வெசல் கேட்குறாங்க. அந்த வெசல் வந்துட்டு ரைட் சர்க்குலர் சிலிண்டர்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ வால்யூம் ஆஃப் த லிக்விட் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா டோட்டலா 117 இருந்தது. கரெக்டா? டோட்டலா 117 இருந்தது. இனிஷியல் குவான்டிட்டி 117 தான், ஃபைனல் குவான்டிட்டி 117 தான். ஸோ வால்யூம் ஆஃப் த லிக்விட் வந்துட்டு 117 ப்ளஸ் இந்த வெசல் வந்துட்டு 37 சென்டிமீட்டர் கியூப் எம்டியாக இருக்குது. ஸோ ப்ளஸ் 37 போட்டிங்கன்னா அந்த பாத்திரத்தோட டோட்டல் கெப்பாசிட்டி 154. சரியா? 154 தான் அந்த பாத்திரத்தோட டோட்டல் கெப்பாசிட்டி. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்னது நம்மளுக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த கொடுத்துருக்காங்க பார் கொஸ்டின்ல, ரைட் சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் வெசல். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அது என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 154 தான் டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆர் ஸ்கொயர் 0.7 தான் ரேடியஸ், இந்த ஹைட் நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஹெச்சை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த கொண்டு போனீங்க, அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 0.1 22 into 0.1 into 0.7 போட்டிங்கன்னா இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா h வந்து 0.1 into 0.1. ஸோ பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக 2 0 போடுறோம். ஏன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 பாயிண்ட்டு போட்டிங்கன்னா ஹெச்சோட வேல்யூ 100 சென்டிமீட்டர். ஆன்சர் h is equal to 100 சென்டிமீட்டர் தான். ஆப்ஷன் C is the correct answer. Done. சூப்பர். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்ஸில் அலிகேஷன் மிக்சர் பேசிக்ஸ் எப்படி எத்தனை மெத்தட்ஸ் தான் அதுலேருந்து பார்த்துருக்கோம். ஆல்ரெடி அந்த மெத்தட் தெரிஞ்சதும் டேரெக்டாக கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். சரியா? ஓகேவா? எல்லாருக்கும் தெரியணும். சில பேருக்கு அலிகேஷன் மிக்சரே அதே பார்க்காம இருப்பாங்க, சில பேருக்கு தெரியாது, அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னு விட்டுருப்பாங்க. அதனால அவங்களுக்காக நான் வந்து இந்த பேசிக் மெத்தட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். எப்படி அந்த எத்தனை மெத்தட்ஸில் வந்து எத்தனை டைப்ஸில் வந்து கொஸ்டின் இருக்கும், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி தெரியுங்கிறவங்க கொஸ்டின் வந்திருக்கலாம், அப்படியே ஓட்டி விட்டு கூட பார்க்கலாம் நீங்கள். சரியா? சரி, இப்போது இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி இப்படி போனோம். ஒரு சின்னதாக ஒன்று சொல்லணும், என்னென்னா இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட்டாக ஒன்று பண்ணலாம். என்னன்னா மில்க்கு வாட்டரு 4 பார்ட்டு 5 பார்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அதில் 108 ml இனிஷியல் குவான்டிட்டி மைனஸ் 108 வந்து குவான்டிட்டி சோல்டுன்னு சொல்லியாச்சு. அப்போது அந்த இனிஷியல் குவான்டிட்டியில் இருந்து ஒரு XML சேல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குவான்டிட்டி இருந்திருக்கும், அதுதான் ரிமைனிங் குவான்டிட்டி. அந்த ரிமைனிங் குவான்டிட்டி என்னது? இந்த 108 ml. கரெக்டா? நம்ம இதில் அந்த 108 ml வந்து அந்த 108 ml வந்துட்டு கம்மியாயிருக்கு, 108 ml வந்துட்டு லெஸ்ஸாக இருக்கு, அதுதான் வந்துட்டு ஃபைனல் குவான்டிட்டி. அதுதான் வந்து அது மிச்சம் அந்த இனிஷியல் குவான்டிட்டிலேருந்து 108 ml லெஸ்ஸாக இருக்கு, அதுதான் வந்துட்டு ஃபைனல் குவான்டிட்டின்னு சொல்லணும். அதுதான் குவான்டிட்டி சோல்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். கரெக்டா?
The quantity of mixture இந்த இருக்கு பாருங்க. The quantity of mixture sold is 108 ml less than the initial quantity of the mixture in the vessel சொல்லிருக்கனால நம்ம initial minus 108 ml less பண்ணி quantity sold எடுத்துக்கணும். கரெக்ட்டா? அதுதான் நம்ம இங்க எடுக்க போறோம். அந்த x ml ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ரிமைனிங் குவாண்டிட்டி இருந்திருக்கும். அதுதான் வந்து இந்த 108 ml எப்படி நான் சொல்றேன். initial quantity minus sold. இதான் 108 ml. கரெக்ட்டா? இனிஷியல் குவான்டிட்டில இருந்து சேல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு அந்த அடுத்த XML ஆட் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த XML ஆஃப் பியூர் மில்கை ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குவான்டிட்டி இருக்கும். அந்த குவான்டிட்டி தான் அந்த 108 ml அதான் ரிமைனிங் குவான்டிட்டி. புரிஞ்சா? ஸோ இப்போ இந்த ரிமைனிங் குவான்டிட்டி தான் நம்ம ப்ளே பண்ண போறோம். இங்க மில்க் வந்து 4 பார்ட், வாட்டர் வந்து 5 பார்ட். அதுல XML தூக்குனதுக்கு அப்புறமா பேலன்ஸ் ரிமைனிங் குவான்டிட்டி 108 ml சொல்லியாச்சு. ஸோ இந்த 108 ml ரிமைனிங் குவான்டிட்டியை மில்க் அண்ட் வாட்டருக்கு நம்ம எப்படி எம்எல்ல கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த 108 டிவைட் பை 9 போட்டு இன்டூ 4 போட்டுக்கணும். ஏன்னா இங்கே 4 பார்ட் ஆஃப் மில்க் இருக்கு இல்லையா? ஸோ டோட்டல் வந்து 9 பார்ட் 4 பார்ட் மில்க் பிளஸ் 5 பார்ட் வாட்டர். அப்போ இந்த 108 ml வந்து 9 பார்ட் ஆஃப் த மிக்சர். ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா 12. கரெக்டா? டிவைட் பண்ண 12. ஸோ 12 இன்டூ 4 போட்டிங்கன்னா 48 ml ஆஃப் மில்க் இருக்கு. 12 இன்டூ 5 போட்டிங்கன்னா 60 ml ஆஃப் வாட்டர் இருக்கு. புரிஞ்சுதா? இதில் தான் திருப்பியும் பிளஸ் ஒரு XML ஆஃப் பியூர் மில்க் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த XML ஆஃப் மில்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஃபைனல் குவான்டிட்டி எப்படி இருந்ததுன்னா 57:16 இருந்திருக்கு. புரியுது என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க, நல்லா கவனமா பாருங்க. 4 பார்ட் ஆஃப் மில்க், 5 பார்ட் ஆஃப் வாட்டர், டோட்டல் 9 பார்ட் இருக்கு. இந்த மிக்சர்ல இருந்து ஒரு XML வெளியே தூக்கியிருக்காங்க. வேற XML ஆஃப் மிக்சரை சேல் பண்ணியிருக்காங்க. சேல் பண்ணது போக ரிமைனிங் குவான்டிட்டி அந்த பாத்திரத்துல இருக்கிறது 108 ml. இந்த ரிமைனிங் குவான்டிட்டியை வச்சு இந்த 9 டோட்டல் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, மில்க்கும் வாட்டர் சேர்ந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நம்ம அந்த 1 பார்ட்டோட வேல்யூ 12 கண்டுபிடிச்சு மில்கோட குவான்டிட்டி எம்எல்லையும் வாட்டரோட குவான்டிட்டி எம்எல்லையும் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இது வந்துட்டு அந்த XML ஆஃப் மிக்சர் சேல் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற குவான்டிட்டி. இப்போ இந்த குவான்டிட்டி கூட பிளஸ் XML ஆஃப் மில்க் மட்டும் ஆட் பண்ணாங்க அப்படின்னா அதோட ஃபைனல் குவான்டிட்டி 57:60. புரிஞ்சா? அப்படின்னா இந்த XML என்னவா இருந்திருக்கும்? 48 plus X is equal to 57. அப்போ X ஓட வேல்யூ 57 minus 48 9 ml. புரிஞ்சாப்பா? X ஓட வேல்யூ 9 ml கிடைச்சிருச்சா? முடிஞ்சது. சூப்பர். ஸோ இந்த 9 ml ஆஃப் மிக்சர் வெளியே எடுத்திருக்காங்க, சேல் பண்ணியிருக்காங்க. இந்த 9 ml ஆஃப் இந்த XML தான் சேல் பண்ணியிருக்காங்க. XML ஆஃப் மில்க் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ XML ஆஃப் 9 ml ஆஃப் மிக்சரை சேல் பண்ணியிருக்காங்க. சேம் 9 ml ஆஃப் மில்கை ஆட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுதுல? சரி, இந்த எக்ஸோட வேல்யூ 9 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த ஃபைனல் குவான்டிட்டி வந்து 57:16 போட்டிருக்காங்க. அப்போ ஃபைனல் குவான்டிட்டி என்ன வந்திருக்கும்? 57 + 60 போட்டிங்கன்னா 117 ml ஆஃப் மிக்சர் வந்து இருந்திருக்கும். இதுதான் ஃபைனல் குவான்டிட்டி. இந்த 108 ml அப்படிங்கிறது XML ஆஃப் மிக்சரை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா, அப்படிதானே? ஸோ இந்த 108 ml கூட இந்த 9 ml தானே வெளியே எடுத்திருக்காங்க. இந்த 9 ml பிளஸ் பண்ணீங்கன்னா 117. இதுதான் இனிஷியல் குவான்டிட்டி 117 தான், ஃபைனல் குவான்டிட்டி 117 தான். ஸோ நீங்கள் இதை வச்சும் இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் போடலாம். புரிஞ்சுதா? சரி, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.